ஆஃப்டர்நூன் டியூஸ்டே லஞ்ச் சாப்பாடு பச்சைப்பயிறு குழம்பு, பச்சைப்பயிறு போட்டு இந்த காலிஃபிளவர் மஞ்சூரியன், முட்டை ஆம்லெட், வத்தல், அரிசி வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அப்பளம் போடுறோம் சாப்பிடுறோம், வத்தல் அப்பளம் சாப்பிடுறோம். நீக்கும் அருமை அருமை அருமை, நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதுல இருக்கவங்க எல்லாம் சொல்றதை நம்பி நீங்க ரொம்ப கெட்டு போறீங்க. குழந்தைங்களே எல்லாருமே மார்க்கெட்டிங்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. ஒரு சிலவங்க நல்ல விஷயங்களை சொல்றாங்க, நல்லது பேசுறாங்க. சில பேர் மணி மைண்டடோட தான் இந்த வேலையை செய்யறாங்க. அதனால பாதிக்கப்படுறது நார்மலான இருக்க குழந்தைங்க தான். இதை நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன். ஒரு பாப்பா இருக்கு, அவங்க ஃபேமிலியே இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தான் எல்லாருமே. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க காலையில ஒரு முறை மாமியார ஊருக்கு அனுப்புறாங்க, பார்சல் போடுறாங்க, மாமியார் அனுப்பிடுறாங்க, அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் மாமியார் ஊருக்கு அனுப்புறாங்க, வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பார்சல் போடுறாங்க. இவங்க போறது வந்து ஆட் எல்லாம் வந்து இவங்க சம்பாதிக்கிறதுக்கு, சேவை செய்யறதுக்கு இல்லை, உங்களை ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. அதனால பாதிக்கப்படுறது நீங்க தான். இதை வச்சு எல்லா விஷயங்களும் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க, 10 முறை 10 ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க, சூப்பர்ன்றாங்க. அப்ப எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு? இதுல ஒரு உண்மை தன்மையே இருக்காது. நல்லா இல்லைன்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஆவரேஜ்னா சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சூப்பர், குடும்பத்தோட போய் சாப்பிடுங்க. ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சைக்கலாஜிக்கலி உங்களால எது செய்ய முடியலையோ அதை இன்னொருத்தர் செய்யும் போது அது உங்களுக்கு இன்னும் உணர்ச்சி, அது ஆகாது. அது உங்களை வந்து உங்க மூளையை மங்கடிக்கிறாங்க. என் மூலையே அப்படிதான் மங்கடிப்பாங்க. என் ஒய்ஃப் இதெல்லாம் பார்க்கவே மாட்டா, பண்ணிட்டு போங்கன்னு போயிட்டே இருப்பா. அவ ஏதோ செடி வளர்க்குறது அது மாதிரிலாம் இங்கிலாந்து தமிழ் வச்சு அந்த பாப்பா இருக்கு, அதெல்லாம் போடும், காய்கறி இதெல்லாம் போடும், சூப்பரா இருக்கும். நல்ல விஷயங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணி மணி வருது, அது தப்பு கிடையாது. இங்க இருக்கிற விஷயங்களையும் இங்க இருக்கிற நாட்டு நிலவரங்களையும் பேசணும். ஆடு கொடுக்கறது இதைதான் இவங்க மோட்டிவா வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. அதை நம்பி இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. இந்தியா காசு விலை ஏறிடுச்சு, ஊருக்கு காசு அனுப்பணும், உடனே இதுக்கு அனுப்புறது, அதுக்கு ஒரு ஆடு. காசு இல்லாத என்ன பண்ணுவான், ஐயோ விலை ஏறிச்சுன்னு மண்டையில போட்டு வைப்பான். இது சாதாரணமா இது இல்லைன்னா எல்லாருமே அவன் வேலையை பார்ப்பான். மூளைய செலவு பண்றானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே they make money from your brain. உன் பிரெயினை டிஸ்ட்ராய் பண்றாங்க. டிவில ஒரு கண்டென்ட் வந்தா அதுல ஒரு ஆட் வரும். சோஷியல் மீடியால இப்பெல்லாம் ஃபுல்லாவே ஆடா தான் இருக்குது. என்ன வளர்த்த அம்மா அவங்க எனக்கு சொல்றாங்க, இந்த பசங்க எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கை பார்த்து மூளை செலவாயிடுச்சு, தன்னோட இயற்கையான மூளையை யூஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. சொல்லி 90 வயசு அவங்களுக்கு. நியூஸ் பேப்பர் படிக்கிற நேத்து கூட அதை பத்தி நான் சொன்னேன். இப்படி ஆயிட்டு இது எந்த நிலைமையில போய் விடுனா உங்களை எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான். இதை வாங்கினாதான் உங்களுக்கு நல்லது, நீங்க போனாதான் நல்லது, இங்க போய் சாப்பிட்டாதான் அப்படி நல்லது, நான் வீட்டுல சாப்பிடுற எண்ணமே வராது. அதே மாதிரி எல்லா விஷயமும் அப்படிதான் ஆயிடும். நல்லது சொல்றவங்கள பாருங்க. பாட்டு பசங்க குழந்தைங்க நிறைய பாட்டு பாடுது, கருத்து சொல்றாங்க, நிறைய பேரு அட்வைஸ் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க, அதெல்லாம் பாருங்க. என்ன அப்பான்னு கூப்பிடுற யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்சர் நான் என் புள்ள மாதிரி சொன்னேன், அவ எடுத்துக்கல, மறுபடியும் அதே போடுறா. பட் அதோட கான்சிக்வன்ஸ் அவ தான் ஃபேஸ் பண்ணும். ஆனா அதனால எவ்வளவு ட்ரோமா, எவ்வளவு தலைவலி, இதெல்லாம் தேவையே இல்லை. சொல்றதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு. நான் உட்கார்ந்து சாப்பிட்டுனே எவ்வளவு கண்டென்ட் சொல்றேன். கரப்ட் யுவர் செல்ஃப் அண்ட் கரப்ட் அதர்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ். ஐ லவ் யூ.